வணக்கங்கன்னு இது தஞ்சாவூர் மண். நம்ம ஒரு சின்ன வேலையாக நம்ம நாகர்கோவில் வரையும் போயிருந்தோம் ஃபேமிலியோட. அப்போதைக்கு நான் ஃப்ரீயாக இருந்த நேரத்தில், அதாவது அதிகாலை ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அங்கே முட்டம் துறைமுகத்தில் போய் நம்ம மீன் ஏலம் வருது வீடியோ எடுத்தலான்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி போயாச்சு. ஆமாங்க, உள்ளே போனவுடனே நான் போகும்போது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 200-300 பேர் தான் இருந்திருப்பாங்க. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? எல்லா மக்களும் அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. சில்லறை வியாபாரி, மொத்த கொள்முதல் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், போட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிதுன்னு. அவ்வளோ பெரிய போட்டை நான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து கடலுக்குள்ளே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேலே கடலில் மீன் பிடிச்சிட்டு இவங்க இங்கே வருவாங்க. ஒவ்வொரு மீனுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 கிலோ 15 கிலோக்கு மேலே தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிச்சிட்டு வந்து மக்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த போட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இதாகிருச்சு. அதில் ஐஸ் கட்டி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன்னுக்கு மேலே ஏற்றிட்டு போவாங்களாம். அந்த போட்டை ஓரத்தில் கொண்டுட்டு வரதுக்கு அந்த பையன் படுற பாட பாருங்கள். அந்த கயிறை போட்டு கட்டி அங்கிட்டு இங்கிட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இது நம்ம சேனலில் போடுற லென்த்தியான வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். அதனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சுற்றி முற்றி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிற இடம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஜேன்னு அப்படியே தேன் கூட்டில் அப்படியே முக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்துருங்க. இவர் கயிறை இழுத்தே அந்த போட்டை அந்த கரைக்கு பக்கத்தில் கொண்டு வருவார். இவர் எதுக்கு அதை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்த்தீங்களா ஒரு வெள்ளை கலர் ஒரு பிளாஸ்டிக் இது தொங்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஐஸ் வந்து அந்த ஃபுல் பண்ணிவிட்டு டீசல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு போவாங்க. இவங்க வரத்துக்கு மினிமம் 15லேருந்து 30 நாள் ஆகுமாங்க. இது நம்ம சர்வசாதாரணம் நினைக்கிறோம். மீன் கடையில் போய் 1 கிலோ 800 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 1500 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இவங்க படுற கஷ்டத்தை நான் நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பார்த்தேங்க. கடலுக்குள்ளே என்ன எவ்வளோ வேதனை இருக்கும். காற்று, மழை, புயல், அப்பப்பா சொல்ல வார்த்தையே இல்லை அவங்க படுற கஷ்டத்தை. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் எல்லாத்தையுமே நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளீஸ். அப்படியே நம்ம கேமரா இங்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஐஸ் பிளான்ட்டுங்க. இங்கே தான் ஐஸ் கட்டி, அந்த மீன் பதப்படுத்துறதுக்கு தேவையான ஐஸ் கட்டி உருவாக்குற இடம் இந்த ஹார்பருக்கு சொந்தமானது. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஹார்பர், JPR அவங்களோட ப்ரைவேட் ஹார்பர். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி எடுத்தாலும் சென்னை சென்ட்ரல் மாதிரியே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கேயும் வச்சு மீன்லாம் பிரிப்பாங்க. சில்லறை வியாபாரிகளுக்கும் உகந்த இடம், வீட்டுக்கு வாங்குறதுக்கு உகந்த இடம், மொத்த கொள்முதல் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கும் ஒரு தரமான ஹார்பர்னால் நம்ம JPR ஹார்பர் முட்டம். நாகர்கோயிலேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்ரு. இந்த பார்த்திங்கன்னா சின்ன போட்டு ஒன்று போகுது, சின்ன போட்டு ஒன்று வருது பார்த்திங்களா. இதில் சின்ன மீன் இவங்கெல்லாம் காலையில் ஒரு 4-3 மணி போல் போயிட்டு ஒரு 50 கிலோ 100 கிலோ மீனை, சின்ன மீனை பிடிச்சி கொண்டு வந்து அதை வந்து பொதுமக்களுக்கு இங்கே விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஒவ்வொரு மீனவ குடும்பத்திலையும் பிறந்தவங்க ரொம்ப பெருமைப்படணுங்க. இத்தனை மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அதற்கு முழு காரணமே மீன் தான். மீன் சாப்பிட்ற யாரும் மீனவர்களை ஒரு துளி கூட நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், அந்த உள்ளே அந்த ஐஸ் போகிறதுக்காக அவங்க எல்லா வேலையும் முடிச்சு எங்கே இருந்த போட்டை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அப்படியே இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே நடந்து போக ஆரம்பித்தேன். ஆமாங்க, கனவா, சூப்பரான கனவா மீன். இவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக, இவ்வளோ ஒயிட்டாக, கனவானாலே கருப்பாக இருக்குதுன்னு எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த ஏலத்துக்காக அவங்க சூப்பராக எடை போட்டு அந்த 20 கிலோவாக ஒவ்வொரு டப்புலையும் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து தங்கத்தை பொறுக்கி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே இது ஒவ்வொரு போட்லையும் பிடிச்சிட்டு வந்ததாங்க. ஃபுல்லாக தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு அலசி எடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகும். இது ஆரம்ப விலை என்னன்னு ஏலத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படியே இன்னொரு அண்ணன் சின்ன போட்டில் போய் அப்படியே பாறை மீன் ஒரு 10 மீன் பிடிச்சி ஏற்றிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சுங்க. பாறை மீன், சீலா மீன், வஞ்சர மீன், எனக்கு பேர் தெரியாத ஒரு 40 வகையான மீன்களை நீங்கள் ஏலத்தில் பார்ப்பீங்க. ஏலம் விடும்போது அவங்களோட அந்த உற்சாகமான அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, சத்தம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
மீன் சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். சப்பா முடியல, கொசு 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 வர ஆரம்பிச்சிட்டு. இந்த பக்கம் பார்த்தா கனவா, இந்த பக்கம் பார்த்தா ஊசி கனவா. அங்கே பாருங்கள் கனவா மீன் அப்படியே எண்ணி போடுறாங்க. அந்த கனவா 2 கனவாவோட வெயிட்டிங் செக் பண்ணி எத்தனை போட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோ ஒயிட் கலரை நான் கனவாவை பார்த்ததே இல்லைங்க. இது மாதிரி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கனவாவோட ரேட்டு அப்படியே தங்கத்தை நிறுக்கிற மாதிரி நிறுத்து அந்த இதில் போகிறாங்க. அங்கே பாருங்கள் வெயிட்டை செக் பண்ணி தாங்க மக்களுக்கே அனுப்புகிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷான சின்ன மீன்களை, எப்படி சின்ன மீன்கள் இதெல்லாம் அந்த இடத்துக்கு போனாலும் உங்களால் பார்க்க முடியாத அபூர்வ காட்சி. நம்மளோட சப்ஸ்கிரைபர், என்னோட சப்ஸ்கிரைபர் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே நாகர்கோவில் சைடு போனால் கண்டிப்பாக முட்டம் ஜேபிஆர் ஹார்பருக்கு போய் காலையில் 5:30லேருந்துங்க 6:30லேருந்து 10 மணி வரை ஏலம் ஓடும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணால் அங்கேயே நீங்கள் மீன் வாங்கி சமைச்சும் சாப்பிடலாம். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. பின்னாடி எப்படிலாம் கூவி ஏலம் விடுறாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த சின்ன மீன்களெல்லாம் அவங்க ஏலத்துக்காக அங்கே பாருங்கள் சின்ன அந்த கூடையில் வச்சு அந்த போட்டில் கொண்டு வந்த மீனை அழகாக அவங்களோட தொழிலாளர்களை வச்சு இங்கே கரைக்கு கொண்டு வராங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அவங்க போனதுக்கான ஒரு கூலி கிடைக்கும். பின்னாடி பாருங்கள் சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்னா பாட்டும் ஒரு அக்கா பாடியிருப்பாங்க. அவங்களும் யூடியூப்பு இன்ஸ்டா புகழ் தான் அவங்க பேர். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாதி மீனோட பேர் எனக்கு தெரியாது. செம்ம சூப்பராக ரவியனோட ஏல சவுண்டு காதை கிழிக்க போது. வெயிட் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. உலகெல்லாம் செய்தி நானாகுவேன், புகழ் பாடி நானாகுவேன், ஒரு கோடி பாடல் அதுங்களா பரிச விட மாட்டாங்க. 800 ரூபாய், 600, 650, 700, 700, அண்ணா 700, 750, 800, 800, 800க்கு மேல துண்டுதாரங்க 2300, 2300, 400,
அலி 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 1500 500 550 600 1600 1600 650 700 700 1700 700 1700 750 800 850 900 1950 2000 ஒரு அண்ணன் வாங்க வேகமாக ஒரு மூட்டையில் ஒரு மீனை கொண்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோ இருக்கும் போலக்கு. அந்த மூட்டை என்ன இருக்குங்கிறத அவர் கத்தியால் அறுக்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். எதுக்காக? எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வரும்போது 200 பேர் கூட இல்லை. பாருங்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் தலை தான். கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ. நம்ம ரவியனோட ஏலத்தையும் பாருங்க. 1500 வேற 1500 1500 யாருக்கு பைசா இது என்ன மீனே தெரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மீன் 6 to 7 கிலோலேருந்து 15 கிலோ வரையும் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லு யுஏஇ, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அது மாதிரி இடத்துக்கு தாங்க இந்த ஹார்பர்லேருந்து போடுது. நம்ம வடக்கன்ஸ் பங்காளி அதை தூக்கி காமிக்கிறான் பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சு. பங்காளி வெயிட்டு தாங்கல கீழே வைக்கிறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னாச்சு. அங்கே பாருங்கள், அப்படியே சென்னை சென்ட்ரலை பார்க்குற மாதிரியே இருக்குது. எவ்வளோ மக்கள் கூட்டம், சே வாய்ப்பே இல்லை. இது நாள் மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். எதுக்காக? எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபருக்காக, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இவர் கொடுக்குற அந்த கூக்குரல் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நாயகன் மீண்டும் வராங்கிற மாதிரி தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். இந்த மீனோட பேர் சத்தியமாக எனக்கு தெரியாது. எதுக்காக அதை வாயில் கயிறு போட்டு கட்டியிருக்காங்கன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய மீனுங்க. இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குமா. பிரியாணி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குமா. உடம்பு ஃபுல்லாக மச்சன்னு சொல்லுவாங்களா, இந்த மீனுக்கு தாங்க செம்ம மாசாக இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம அண்ணன்மார்கள் எல்லாமே இந்த சின்ன போட்டில் கொண்டு வந்த மீனை ஃபுல்லாக ஏலத்துக்காக உள்ளே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிங்கிள் மீன் எவ்வளோ பெரிய ஷீலா மீன் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒருத்தர் இங்கிட்டு கொண்டு போகிறாரு, ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு வராரு. அவ்வளோ பெரிய ஷீலா மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டில் பிடிச்சிட்டு வந்து அப்படியே வீட்டுக்கு தேவையான மீன். ஆமாம், 2 கிலோ 3 கிலோ நீங்கள் கடையில் போய் வாங்குறத விட இங்கே வந்து ஏலம் எடுத்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே ட்ராலியை இழுத்துட்டு போகிற மாதிரி அண்ணன் போகிறாரு. அவ்வளோ சுறுசுறுப்பாக, அதாவது காலையில் 4:30 to 10:30 வரைக்கும் நம்ம ஜேபிஆர் ஹார்பர்
முட்டத்தில் அவ்வளோ மக்கள் குமிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக இவங்க தண்ணியில் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உனக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோதான். அப்படியே நம்ம எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வெளியில் அப்படியே வந்தாச்சு. வெளியில் வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த சில்லறை வியாபாரிகள் மீன் வாங்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஐஸ் பதப்படுத்துறதுக்கான ஐஸ் கொடுப்பாங்க பார்த்திங்களா. அந்த வண்டி அவ்வளோ பெரிய வண்டி, எல்லா மீனையும் இந்த கூடையில் வச்சு அந்த ஐஸை கொட்டி பொதுமக்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக 20 ரூபா 40 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி அந்த மீன் ஃபுல்லாக போட்டு, ஏன் மீன் ஃபுல்லாக ஐஸ் போடுறாங்க, பிடிச்ச மீன் பிடிச்ச மாதிரியே மக்களுக்கு பிடிச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் மீன் ஃபுல்லாக ஐஸை கொட்டி அவங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம், ஒரு கத்திரிக்கான செடியில் பிடிங்கி இது பண்ணிடலான்னு சொல்கிறோம். எல்லாமே கஷ்டத்தாங்க. விவசாயமும் கஷ்டம், கடலில் போய் மீன் பிடிக்கிறது கஷ்டம், எதா இருந்தாலும் கஷ்டம்தான். எல்லா தொழிலையும் லவ் பண்ணி பண்ணுங்கள், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நான் வீடியோ எடுக்கிறது என்னோட சப்ஸ்கிரைபருக்காக தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. அங்கே பாருங்கள், இது அப்படியே சென்னை சென்ட்ரல் மாதிரியே இருக்குது பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஜேபிஆர் ஃபிஷிங் ஹார்பர் முட்டம் நாகர்கோயிலேருந்து 17 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு தடவை அங்கே விசிட் பண்ணிட்டு வாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மீன் வாங்கி சாப்பிடுங்க. வணக்கம். எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.